வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இந்த வீடியோவில் 6 இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, இந்த பிக்சரில் ஒரு பாய் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 லேடிஸ் இருக்கிறாங்க, அந்த பாயோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டிருந்தேன். உங்களில் பல பேர் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரோட ஒய்ஃப் யாருன்னா, அந்த பிக்சரில் உள்ள 3 லேடிஸில் ஒரு லேடிஸ்ட்டை மட்டும் ஹெல்மெட் இல்லை பாருங்கள், அவங்க தான் அவரோட ஒய்ஃப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயோட சைக்கிளில் 2 பேர் போகலாம். அப்போ அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் இருக்குது. ஒரு ஹெல்மெட் அந்த பாய்க்கு, இன்னொரு ஹெல்மெட் அந்த 3 லேடிஸில் யாரோ ஒரு ஆள். அந்த 3 லேடிஸில் 2 லேடிஸ்கிட்ட ஹெல்மெட் இருக்குது, ஒரு லேடிஸ்கிட்ட மட்டும் ஹெல்மெட் இல்லை. அந்த 3வது உள்ள லேடி தாங்க அவரோட ஒய்ஃப். ஏன்னா அவங்கக்கிட்ட ஹெல்மெட் இல்லை, அந்த ஹெல்மெட் அந்த சைக்கிளில் இருக்குது, அதனால அவங்க தான் அவரோட ஒய்ஃப். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ரெடியில் பார்க்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அண்டார்டிகாவில் உள்ள பனி குகைகளில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் அங்கே பனி அதிகமாக இருந்தனால அங்கே உள்ள மலையில் இருந்த பனியெல்லாம் சரிஞ்சு அவர் குகைக்குள்ள போன வழியை மூடிருச்சு. இப்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே அவர் தேடி பார்க்குறப்போ அவர் கண்ணுக்கு ஒரு 4 டனல்ஸ் தெரியுது. அதில் ஒவ்வொரு டனலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மர்மம் இருக்குது. அதில் உள்ள ஏதோ ஒரு டனலில் அவர் இங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஏங்கிற டனலில் பனிக்கரடியை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு பொறி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த பொறியில் நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிருவீங்க. அதுக்கப்புறம் பிங்கிற டனல் பின்னாடி டேஞ்சரான திமிங்கலம் இருக்குங்க. சிங்கிற டனலில் ரொம்ப பாய்சனான அண்டர் கிரவுண்ட் கேஸஸ் இருக்குது. அதை சுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிருவீங்க. அதாவது டிங்கிற டனலில் போனீங்கன்னா அது ரொம்ப டேமேஜான டனல். அதனால் அடிக்கடி அந்த பனிக்கட்டிங்கெலாம் மேலேருந்து சரிஞ்சு நம்ம மேலே விழுந்து நம்ம உயிர் போகிறதுக்காக அதில் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெடிலில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த 4 வழியில் நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணுவீங்க? ஏயா, பியா, சியா, டியா? இந்த ரெடிலுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 1 டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த 4 டனலில் நீங்கள் எந்த டனல் சூஸ் பண்ணணும்னா பிங்கிற டனல் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டனல் பின்னாடி ஆபத்தான திமிங்கலம் இருக்குது. பொதுவாகவே திமிங்கலம் மனுஷங்களை அட்டாக் பண்ணாது. அதாவது வேல்ஸ் எதுவுமே ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அதனால் அவர் அந்த டனலை சூஸ் பண்ணலாம். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 2வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 3 நண்பர்களான ஜாக், டோனி, ஜூலி, இவங்க 3 பேரையும் ஒரு ஏரியில் ஒரு மிதக்கும் பாய்மரத்தில் ஒரு கூண்டை உருவாக்கி அதில் தனித்தனியான கூண்டில் 3 பேரையும் அடைச்சி வச்சிடுறாங்க. அதில் முதல்ல ஜாக்கோட கூண்டு மேலே ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருக்குது. அடுத்ததாக டோனியோட கூண்டு மேலே தண்ணி கொதிச்சு ஆவியாகி போய்கிட்டே இருக்குது. அடுத்ததாக ஜூலியோட கூண்டில் மேலேருந்து பூட்டு போட்டிருக்காங்க. அதனால அவங்களால திறக்க முடியலை. ஜூலி கூண்டு மேலே உள்ள பூட்டு போட்டிருக்க பூட்டுக்கு சாவி ஜாக்கு கிட்ட இருக்கு. அப்படியும் அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாலும் படகு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் ஸ்விம் பண்ண தெரியும். யாருக்குன்னா ஜூலிக்கு மட்டும்தான் ஸ்விம் பண்ண தெரியும். இப்போ இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இவங்க 3 பேரும் எப்படி தப்பிப்பாங்க? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 2 டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஜாக்கோட கூண்டு மேலே ஐஸ் கட்டி இருக்குது. ஐஸ் கட்டி கொஞ்ச நேரத்திலே உருகிடும். உருகினதுக்கப்புறம் அதை திறந்துட்டு ஜாக் ஈஸியாக வெளில வந்துடலாம். அதுக்கடுத்து டோனியோட கூண்டு மேலே தண்ணி கொதிச்சுக்கிட்டு நீராவியாக ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் தண்ணி கொதிச்சு எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் டோனியும் வெளில வந்துடலாம். இப்போது ஜாக்கு அந்த கூண்டு மேலே ஏறி அந்த பூட்டை திறந்து ஜூலியை வெளில எடுத்துகிட்டு வந்துடுவார். இப்போது ஜூலி அங்கேருந்து ஸ்விம் பண்ணி அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த போட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் 3 பேரும் அந்த லேக்கை விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 3rd ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெடில். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெடில் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு யூனிவர்ஸில் போய் நல்லா மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க தப்பிக்கணும்னா டார்க் டனல், அதாவது ரொம்ப இருட்டான ஒரு குகை, அந்த டனலில் அவங்க கிராஸ் பண்ணி வந்தால் தான் அங்கேருந்து அவங்க தப்பிக்க முடியும். அந்த டனல் ரொம்ப சின்னமாக இருக்க காரணத்தினால ஒரே நேரத்தில் 2 பேர் மட்டும்தான் போக முடியும். அப்படியே அவங்க உள்ள போனாலும் ஒருத்தவங்க கையில் கண்டிப்பாக ஃப்ளாஷ் லைட் வேணும். ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் அது ரொம்ப இருட்டாக இருக்கும், போகவே முடியாது. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர். இப்போ ஆஸ்கர் அந்த டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 7 நிமிஷம் ஆகும்.
அடுத்ததா லாரா அந்த டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அடுத்ததா ஜிம் கிராஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அடுத்ததா ட்ரேசி அந்த டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். இந்த ரெடிலில் உங்களுக்கு என்ன கேள்வினா 14 நிமிஷத்தில் அந்த டனல் க்ளோஸ் ஆயிரும். அதே போல் ஒரே நேரத்தில் 2 பேர் தான் போக முடியும். ஒவ்வொருத்தவங்களும் கிராஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நிமிஷம் ஆகும்னு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சப்போஸ் அவங்க 14 நிமிஷத்துக்குள்ளே போக முடியாட்டி அவங்க அதே யூனிவர்ஸில் மாட்டிக்குவாங்க. அவங்க அங்கேருந்து தப்பிக்க முடியாது. இப்போது எப்படி அவங்க 14 நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து அவங்க தப்பிச்சு அந்த டனலை கிராஸ் பண்ணி வெளியில் வருவாங்க? இதோட ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் 3 டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு 14 நிமிஷம் டைம் இருக்குது. முதல்ல யார் போவானா, ஜிம்மும் ட்ரேசியும் போவாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க கையில் ஃப்ளாஷ் லைட் வச்சுருப்பாங்க. அதில் ஜிம் டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷமும் ட்ரேசி டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷமும் ஆகும். அதனால் மொத்தமாக அவங்க 2 நிமிஷத்தில் அந்த டனலை கிராஸ் பண்ணிடுவாங்க. இப்போது அவங்க டனலை கிராஸ் பண்ணிவிட்டு ஜிம்மும் ட்ரேசியும் வெளியில் இருப்பாங்க. இப்போது ஜிம் மட்டும் அங்கே இருந்துட்டு ட்ரேசிக்கிட்ட ஃப்ளாஷ் லைட்டை கொடுத்து விடுவார். இப்போது ட்ரேசி 1 நிமிஷத்தில் டனலை கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கெட்டு வந்துடுவாங்க. இப்போது மொத்தம் 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாக்கி 11 நிமிஷம் இருக்குது. இப்போது ட்ரேசிக்கிட்டேருந்து ஃப்ளாஷ் லைட்டை வாங்கிட்டு ஆஸ்கரும் லாராவும் ஒன்றா போவாங்க. அவங்களுக்கு ஆஸ்கர் கிராஸ் பண்ணுறதுக்கு 7 நிமிஷமும் லாரா கிராஸ் பண்ணுறதுக்கு 4 நிமிஷமும் ஆகும். அதனால் அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணுறதுக்கு 7 நிமிஷம் ஆகும் மினிமமாக. இப்போது 11 நிமிஷத்தில் 7 நிமிஷம் போயிடுச்சுன்னா மிச்சம் 4 நிமிஷம் இருக்கும். ஆஸ்கர் லாராவும் டனலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 4 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட்டை ஜிம்முக்கிட்ட கொடுத்து விடுவாங்க. ஜிம்மு டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இப்போ ஜிம்மு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்கி 2 நிமிஷம் இருக்கும். அவர் போயிட்டு ட்ரேசியை கூட்டிகிட்டு வருவார். ட்ரேசியும் ஜிம்மும் கிராஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இப்போது 2 நிமிஷம் சரியாயிரும். கரெக்டாக 14 நிமிஷத்தில் அவங்க டனலை விட்டு வெளில வந்துடுவாங்க. அதனால் அவங்க அந்த யூனிவர்ஸை விட்டு தப்பிச்சும் வந்துடுவாங்க. இதே ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 4th ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். புதுசாக ஒரு வைரஸ் உருவாகி அந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த பூமியில் உள்ள வாழ்கிற எல்லா லிவிங் திங்ஸையும் மியூட்டேட் பண்ணி புது உயிரினமாக உருவாக்குது. அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஒரு லேபில் நல்லா மாட்டிக்கிட்டீங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி 3 டோர் தான் தெரியுது. அதில் ஏதோ ஒரு டோர் தான் தப்பிக்கிறதுக்கு சரியான வழி. ஆனால் ஒவ்வொரு டோருக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு மர்மம் இருக்குது. முதல் டோரில் என்ன இருக்குன்னா ஃப்ளஷ் ஈட்டிங் பிளான்ட்ஸ், அதாவது உயிரினங்களை சாப்பிடக்கூடிய பிளான்ட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு முன்னாடி அங்கங்கே இருக்குது. அடுத்ததாக 2வது டோருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஆசிட் ஸ்பிளிட்டிங் மஸ்கிட்டோஸ், அதாவது உள்ள போனீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணணும்னா உங்கள் மேலே ஆசிட்டை தெளித்து அதனால உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கும். அடுத்ததாக 3வது டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா டைகர் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா டைகர் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக உள்ளே போனால் காலி தான். இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எந்த டோரை சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டோரா, செகண்ட் டோரா, இல்லை தேர்ட் டோரா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 4ன்னு டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 3வது டோர், அதாவது டைகர் இருக்க டோரை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போனால் டைகர் உங்களை சாவடிச்சிடும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் 2வது டோரை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆசிட் ஸ்பிளிட்டிங் மஸ்கிட்டோஸ் இருக்குது. உள்ளே போனாலே உங்கள் மேலே ஆசிட்டை தெளித்து அதனால உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். நீங்கள் இறந்து கூட போகலாம். இதோட சரியான ஆன்சர் என்னென்னா அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங் பிளான்ட்ஸ் தாங்க. அந்த பிளான்ட்டு ஒரே இடத்துல தான் இருக்கும், நகராது. அதுவும் அங்கங்கே இருக்குன்னு சொன்னேன். அதனால நீங்கள் அந்த பிளான்ட்டை சுற்றி ஈஸியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. டாம்ங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் போலீஸை போய் மீட் பண்ணுறாரு. போலீஸை மீட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரான ஜெரி சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே டாம் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரான ஜெரியும் 2 பேரும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காண்டி என்னோட பிரைவேட் ஹெலிகாப்டரில் நாங்கள் போய்க்கு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் என்னோட கேபினில் பேசிக்கி இருந்தோம். அந்த கேபினில் எங்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறப்ப ஹெலிகாப்டரோட டோர் ஓப்பனில் இருந்துச்சு. அதே நேரத்தில் டேபிளில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. நான் உடனே பைலட்டை இன்ஃபார்ம் பண்ணி ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ண சொல்லிட்டு நேராக இங்கே தான் வர்றேன், நான் எந்த பொருளையும் எதையுமே டச் பண்ணலை அப்படின்னு டாம் சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ் போய் ஹெலிகாப்டரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரை போய் செக் பண்ண போகிறாரு. அங்கே போகிறப்ப அவர் சொன்ன மாதிரி டேபிளில் ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா, ஐ எம் ஏ லூசர், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் லைக் திஸ் எனி ஒன் அப்படின்னு எழுதிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் பெரிய விஷயத்தில் தோற்று போயிட்டேன்,
எனக்கு இது மாதிரி வாழை பிடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பேப்பர் எழுதியிருக்கு. இந்த ரெடிலில் உங்களுக்கு என்ன கேள்வினா, ஜெரி உண்மையிலே சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 5 டைப் பண்ணி உங்கள் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இது உண்மையிலே மர்டர் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் போலீஸ்கிட்ட போய் என்ன சொன்னார்னா, நான் டாய்லெட் போயிட்டு வந்து பார்க்குறப்ப டோர் ஓப்பனில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டேபிளில் அந்த பேப்பர் இருந்துச்சுன்னு சொன்னார். கண்டிப்பாக டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் கண்டிப்பாக டேபிளில் இருந்திருக்காரு, கண்டிப்பாக பறந்து போய் வேற எங்கேயாவது விழுந்திருக்கும். போலீஸ் வர்ற வரையும் எப்படி அந்த பேப்பர் டேபிளில் இருந்திருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவர் நான் எதையுமே டச் பண்ணலை இன்னும் வரையும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால இவர் தான் டோரை திறந்து ஜெரியை ஹெலிகாப்டர்லேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாரு. அதனால ஒரு பெரிய ட்ராமாவாக கிரியேட் பண்ணியிருக்காரு. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே ஜீனியஸ் தாங்க நீங்கள். சரி வாங்க 6வது ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில், நீங்கள் தான் அந்த ரெடிலுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த பிக்சரில் 2 லேடிஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு போகிறாங்க. இன்னொருத்தவங்க காரில் உட்காந்துக்கிட்டு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ரெடிலில் உங்களுக்கு என்ன கேள்வினா, யார் இதில் பெரிய முட்டாள்? ஃபஸ்ட்டு உள்ள லேடியா இல்லை 2வதா உள்ள லேடியா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 6ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரிடில்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் கடைசி ரிடிலுக்கு உங்கள் ஆன்சரை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். இது போல் டெய்லியும் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.